ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரோட் சைட் கடைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வாங்க பார்த்துடலாம். இது செய்கிறது ரொம்பவே சுலபம் தாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுமே அதில் 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் எண்ணெய் நிறையா சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கறிவேப்பிலை சிறிதளவு சேர்த்து விட்டுட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு எடுத்து அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணிவிட்டு உள்ளார சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளி பழத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம கேரட், பீன்ஸ், கோஸ், காலிஃப்ளவர் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோங்க. இது கூடவே நம்ம உருளைக்கிழங்கு, பட்டாணி இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி கிடைக்கட்டும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க. இந்த ரெசிபிக்கு வெஜிடபிள் ஒரு 3/4 வெந்தாலே கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் ஒரு 4 முட்டை எடுத்துக்கோங்க. அதை வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடில் ஒதுக்கிட்டு வேணாலும் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மேலால் கொஞ்சோண்டு குருமிளகுத்தூள் தூவிக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சோண்டு சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்க்கறதுக்குள்ளேயே பார்த்துட்டோம் அப்படின்னா முட்டை ஒரு அரைவாசி வெந்து கிடச்சிரும். முட்டை உடச்சி ஊற்றினதையும் கலந்து விட்டுறாதீங்க. ஒரு அரைவாசி வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் சாதத்தை உள்ளார சேர்த்துக்கலாங்க. உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சாதம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா உதிரியாக கையில் உடச்சி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் காலையில் செஞ்ச சாதம் நைட்டு மீதமாயிருச்சு. அதில் தான் இந்த முட்டை சாதத்தை செஞ்சுருக்கேன். மேலால் கொஞ்சோண்டு மல்லித்தலையும் தூவி விட்டுட்டு கலந்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு சாதமாக இந்த முட்டை சாதம் இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்குறோம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.